பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இப்போது பாத்தீங்கன்னா நமக்கு ரமலான் வந்து விட்டது. கிட்டத்தட்ட நம்ம இவ்வளோ நெருக்கத்துல நம்ம ரமலானை அடைந்திருக்கோங்கும்போது நாம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல், முக்கியமாக நம்ம ஓத வேண்டிய ஒரு வார்த்தை இருக்கு. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த வார்த்தை மட்டும் இல்ல, நீங்க செய்ய வேண்டிய இன்னும் ஒரு சில அமல்களும் இருக்குது. ஏன்னா ஒரு ரமலானுக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நம்ம ஒரு ரமலானை ஒரு முன்னெச்சரிக்கையோடு நம்ம அதற்கான தயாரிப்புகளோடு தான் ரமலானை சந்திக்கணும். எப்பயுமே ஒரு சிறப்பான நாளை நம்ம எப்பயுமே பிளான் பண்ணிட்டு தான் அதை அடையணும். இப்போ ஒரு திருமணத்துக்கு போறோம்னா கூட ஒரு திருமண விஷயமா நம்ம என்ன பண்ணுவோம், பிளான் பண்ணுவோம். இப்படிலாம் கல்யாணம் பண்ணுவோம், இப்படிலாம் கூப்பிடணும், இப்படிலாம் எல்லாரையும் என்ன பண்ணுவோம், வரவேற்கணும், இந்த மாதிரி இன்னைக்கு இதை பண்ணும், நாளைக்கு இதை பண்ணுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரிதான் ஒரு ரமலான் அப்படிங்கிறது வருஷத்துல வரக்கூடிய ஒரு மாசம். அந்த ஒரு மாசம் நமக்கு ரொம்ப 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 தலை சிறந்த நாட்கள். இதுக்கு என்ன நன்மைன்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ்வே சொல்லிட்டான், நான் நோம்பாளிக்கான கூலியை மறுமையில கொடுத்துறேன். நீங்க அவங்க நோன்பு வச்சா நோன்பு வச்சிருக்காங்கன்னு மட்டும் எழுதுங்கன்னு இருக்காங்க மலக்குமார்களுக்கு. சுபஹானல்லாஹ். அப்ப நோன்பு வச்சா நோன்பு வச்சவங்கன்னு தான் எழுதப்படுது. அதுக்கு எவ்வளவு கூலின்னு கூட தெரியல. ஒரு சில அறிவிப்புல 70 தடவை, 70 மடங்கு, 70 வருஷம் நம்மளுடைய முகம் நரகத்தை விட்டு தூரமாக்கப்படுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு நோம்பாளியுடைய சிறப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. இன்னும் நீங்க நோம்பாளியா இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களை நரக நெருப்பு தீண்டாது. ஆனா எல்லாவற்றுக்கும் மேல அந்த ரமலான் எல்லாருமே நோன்பு வச்சிடறாங்க. நோன்பு பத்தி நம்ம தனியா சொல்லிதான் ஆர்வம் மூட்டி நோன்பு வைக்க சொல்லணும்னு அவசியமே இல்லை. எல்லாருமே நோன்பு வச்சிடறாங்க. அதுவும் சின்ன பசங்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா நோன்பு வச்சிடறாங்க. ஆனா என்ன தப்பு பண்றேன்னா, வெறும் நோன்பு வச்சா போதுமா, உண்ணாமல் இருப்பதனாலும் நீங்கள் பருகாமல் இருப்பதனாலும் எனக்கு என்ன தேவைன்னு அல்லாஹ் கேட்கிறான். நியாயம் தானே? அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கான். அல்லாஹ் நமக்கு ரிஸ்க் கொடுத்திருக்கான். அல்லாஹ் நமக்கு காசு கொடுத்திருக்கான், உணவு கொடுத்திருக்கான், ஆடை கொடுத்திருக்கான், நம்மளை சுத்தி வாழ்வாதாரங்கள் இம்மூட்டு கொடுத்துட்டு உங்களை பட்னியா இருக்க சொல்றதுல அவனுக்கு என்ன தேவை? அப்ப நீங்க பட்னியா இருக்கிறதுல அவனுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லைன்னா அப்ப ஏன் நம்மளை பட்னியா இருக்க சொல்றான்னு நம்ம யோசிச்சோம்னா, அதுதான் நம்மளுடைய நப்சை கட்டுப்படுத்துறது. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உங்களுடைய நப்சை கட்டுப்படுத்துறதுக்காக, உங்க ஆத்மாவை சுத்தப்படுத்துறதுக்காகத்தான் நம்ம நோன்பை கொடுக்கிறோம். அந்த நோன்பு உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு முன்னாடி வந்த எல்லா நபிமார்களுக்குமே கடமையாக்கப்பட்டுச்சுன்னு சொல்றான் அல்லாஹ். அல்லாஹு அக்பர். எத்தனை நபிமார்கள் இருக்காங்க பாருங்க, எல்லாருக்குமே கடமையாக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு முன்னாடி இருந்த சமுதாயத்தினருக்கு கொடுத்ததான் நம்ம கொடுத்திருக்கோம் நல்லா சொல்லும் போது, அப்ப எல்லாருக்குமே நம்மளுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துறதுக்கு தான் நோன்பு வருது அப்படிங்கக்கூடிய விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. உள்ளத்தை சுத்தப்படுத்துறதுக்கு நோன்பு வருதுன்னா நம்ம என்ன பண்ணோம், சாப்பிடாம இருந்தா உள்ள சுத்தமாகுமான்னு கேட்டா கிடையாது. அப்ப நாம என்ன செய்யணும்னா, சாப்பிடாம இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு விதமான கண்ட்ரோல் தான். அந்த கண்ட்ரோல் எப்படி இருக்கும்னா, நம்மளைய அந்த உள்ள சுத்தப்படுத்தக்கூடிய தன்மையை அடைய வைக்கும். ஆனா அது போக நம்ம செய்ய வேண்டிய என்ன தெரியுங்களா, முதல்ல நீங்க செய்ய வேண்டியது பாவத்தை கைவிடுதல். ரமலான் நம்மளை பாவத்தை விட்டு தூரமாக்கும். ஏன்னா வருஷம் பூரா தண்ணி போடுறவங்க, வருஷம் பூரா பீடி பிடிக்கிறவங்க கூட ரமலான் மாசம் பீடி பிடிக்க மாட்டாங்க, தண்ணி போட மாட்டாங்க. நோன்பு வச்சிருக்கக்கூடிய நிலைமையில ஒரு ஹராமான விஷயத்த பார்க்க மாட்டாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா வாயில எதையாவது போட்டு மென்னுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ரமலான் மாசத்துல அந்த மாதிரி கெட்ட பழக்கத்தெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம், ஒரு தவறான விஷயத்தை தவிர்ப்பதற்கு நோன்பு ஒரு காரணமா இருக்கும். அப்ப கெட்ட விஷயத்தை விடுங்க. கெட்ட விஷயம் இதுதானா? அப்ப பெண்களுக்கு ஒண்ணுமே இல்லையா? நம்ம இந்த குடிப்பழக்கம்னு சொல்றோம், பீடி குடிக்கிறதுன்னு சொல்றோம், அப்புறம் இந்த பாக்கு போடுறதுன்னு சொல்றோம். இதெல்லாம் தான் கெட்ட பழக்கமான்னு கேட்டா, பொய், புறம், கோல் மூட்டுதல், அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஹராமானதை பார்ப்பது, கேட்பது, பேசுவது, இது எல்லாமே கெட்ட பழக்கம். அப்ப ரமலான் உங்களுக்கு உள்ளத்தை பரிசுத்தமாக்க வருதுன்னா இந்த கெட்ட பழக்கத்தை நீங்க விடணும். கண்டிப்பா நமக்கு இவ்வளவு நாளா சில விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்டாப் பண்ண முடியுமான்னு கேட்டா ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனாலும் நீங்க ரமலானுக்கு முன்னாடி முயற்சி பண்ண வேண்டியது பாவத்தை கைவிடுறதான். நீங்க போன்ல என்டர்டைன்மெண்ட் பாக்குறீங்களா, பார்க்காதீங்க. இனிமேல் இபாதத் மட்டும் பாருங்க. அடுத்த ஒரு மாசத்துக்கு டிவி பாக்குறீங்களா, தயவு செஞ்சு பார்க்கவே பார்க்காதீங்க. அது இல்லாம சிலர்லாம் நியூஸ் கூட ரமலான்ல பார்க்க மாட்டாங்க. ஏன் பார்க்க மாட்டாங்கன்னா, நியூஸ்லயுமே பாத்தீங்கன்னா அதிகமான ஹராமான விஷயங்கள் தான் வருதுனால நியூஸ் கூட பார்க்க மாட்டாங்க. அதுக்கு பிறகு ரமலான் முழுவதுமே நன்மை செய்வதற்காக உங்களை தயார்படுத்தி கொள்ள முடியும். அப்ப பாவ காரியங்களை விடுங்க. உங்களுக்கு யார்கிட்ட போனா பாவம் வருதுன்னு உங்களுக்கே தெரியும். நீங்க பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட உட்காந்து புறம் பேசுறீங்களா, அந்த ஒரு மாசம் அவங்கள்ட்ட பேசவே பேசாதீங்க. உங்க பாவத்தை இப்ப முதல்ல யோசிங்க, உட்காந்து யோசிங்க. ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை பாவம் செய்யறோம்? தொழுகையே நேரத்துக்கு தொழுகிறது இல்ல, தொழுதாலும் ஒழுங்கா தொழுகிறது இல்ல, தொழுகிறதுல பருளை தவிர வேற எதுவும் தொழுகிறது இல்ல. அப்படிதான் நம்ம தொழுதுட்டு பார்த்தா துவா கேட்கறோமான, துவா கேட்கறது கிடையாது. தொழுதாலும் நம்ம திக்ரு ஓதுறது கிடையாது, குரான் ஓதுறது கிடையாது. இப்படி எல்லாம் இருக்கும்போது அப்ப இதெல்லாம் மாத்தணும். அதே மாதிரி பொய் பேசுறோம், புறம் பேசுறோம், இதெல்லாம் உட்காந்து லிஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ரமலான் உண்மையாலுமே பலன் தரணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பாவத்தெல்லாம் யோசிங்க. உங்க பாவத்தை நீங்க யோசிச்சு
அதை நீங்க விட முயற்சி பண்ணா மட்டும்தான் இந்த ரமலான் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அந்த பாவத்தை யோசிச்சுக்கோங்க, கையோட இதை ஓதுங்க. அஸ்தோஃபிருல்லாஹ வாதூபு இலைஹி. என்ன ஓதணும்? அஸ்தோஃபிருல்லாஹ வாதூபு இலைஹி 100 முறை ஓதுங்க. நபி அவர்களே பாவங்கள் மன்னிப்பதற்கு இதுதான் ஓதிருக்காங்க. யா அல்லாஹ் உன்கிட்டதான் திரும்பி வரப்போறேன், என் பாவத்தை மன்னிச்சுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் கொடுத்துரு ஓதிக்கொள்ளுங்க. 100 முறை இதை ஓதுங்க. முதல்ல என்ன பாவம்னு லிஸ்ட் போடுங்க, அதுக்கப்புறம் மன்னிப்பு கேளுங்க. அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த ரமலானாக ஆக்குவான். சீக்கிரம் இதை ஓதிக்கொள்ளுங்க, இப்பவே கையோட ஓதிக்கொள்ளுங்க. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அடுத்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.